கனமழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 32.73 அடியாக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரியப்பன், அங்கு கோவையில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் பட்சத்தில் அங்கு ஏற்கனவே சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்துதான் தென்படும் பட்சத்தில் மேலும் அது உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தற்போதைய அணையின் கொள்ளளவு என்ன, நீர்மட்டம் என்ன, நீர்வரத்து எவ்வளவாக இருக்கிறது? கனகதாரா, கோவை மாநகருக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக நீர்மட்டமானது கிடுகிடுவென உயர்ந்தே வருகிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் நீர்மட்டம் 26.6 அடியாக இருந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 4 அடி அதிகரித்து 30.5 அடியாக காணப்பட்டது. இதனையடுத்து இன்று காலை 8 மணி நேர நிலவரப்படி 32.73 அடியாக தற்போது உயர்ந்திருக்கிறது. அதாவது 49 அடி உயரம் கொண்ட சிறுவாணி அணை பாதுகாப்பு தெரு 45 அடி உயரம் வரை மட்டுமே தன்னை தேக்கி வைக்க கேரளா அதிகாரிகள் அனுமதிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக மழை பெய்து வரும் நிலையில் இன்றைய நிலவரப்படி 32.73 அடியாக உயர்ந்திருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சிறுவாணி அணை நீர்மட்டம் சுமார் 10 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளதாக குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இவ்வாறு மழை பெய்யும் பட்சத்தில் விரைவில், அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த சிறுவாணி அணையினுடைய நீர்மட்டம் உயர்ந்து முழுவதுமாக நிரம்பிப்படுவதால் 45 அடி உயரம் நிரம்பிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக தற்போது சிறுவாணி நீர்வரத்து பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வரும் காரணமாக விரைவில் இது நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக அந்த சிறுவாணி அடிவாரம் பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை 7:30 மணி நிலவரப்படி 7 சென்டிமீட்டர் மழை சிறுவாணி அடிவாரம் பகுதியில் பெய்திருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் அதிகபட்சமாக சின்னக்கல்லார் பகுதியில் 14.6 சென்டிமீட்டர் மழையும், சோலையார் பகுதியில் 10.5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக சிறுவாணி அடிவாரம் 7 சென்டிமீட்டரும், மாக்கினம் பகுதியில் 6.5 சென்டிமீட்டர் மழையும், பொள்ளாச்சி பகுதியில் 6.4 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. இன்றைய காலை முதலே நெகமம், செஞ்சுரி மலை உள்ளிட்ட கோவை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்கங்கே குளங்கள் நிரம்பி வருகின்றன. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் மழை காரணமாக சிறுவாணி, அதாவது நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கோவை மாவட்டத்தில் கூடிய 6க்கும் மேற்பட்ட குளங்கள் நிரம்பி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இன்னும் பல்வேறு குளம் குட்டைகளுக்கு நீர் வரத்தனது தந்துவிடப்பட்ட சூழ்நிலையில் அந்த குளங்களில் நிரம்பிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக விட்டு மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் மற்ற குளங்களும் மற்ற நீர்நிலைகளும் நிரம்பி எதிர்பார்க்கப்படுகிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன்.